வணக்கம். நம்மளோட சேனலில் சமச்சீர் கல்வி புத்தகங்களோட ஆடியோ புக்ஸ் பார்த்துட்ருக்கோம். இது போட்டித் தேர்வுகளுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக போட்டித் தேர்வுகளுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய விழி மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஆடியோ புக்கில் 12ஆம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம் 12th தமிழ் ஓல்டு புக்கிலேருந்து தொகை நூல்கள் அப்படிங்கிற தலைப்பு பார்க்கலாம். இது 2வது பகுதி. ஃபஸ்ட்டு பாட்டு கடவுள் வாழ்த்து பார்த்துருக்கோம். தொகை நூல்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். தொகை நூல்கள். எட்டுத்தொகை. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம் சங்க காலம் என குறிக்கப்பெறுகின்றது. சங்க காலத்தில் தமிழில் தோன்றிய நூல்களை சங்க இலக்கியங்கள் என்பர். அவை 10 பாட்டு 8 தொகை என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றை மேற்கணக்கு நூல்கள் என வழங்குவர். 10 பாட்டு 8 தொகை இவற்றை மேற்கணக்கு நூல்கள் என வழங்குவர். 8 தொகை நூல்கள் சிலவற்றிலிருந்து பாடல்கள் சில பாடமாக அமைக்கப்பட்டுள்ளன. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு என்பன 8 தொகை நூல்கள் ஆகும். நற்றிணை நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகம் புறம் என்று இத்திரத்த 8 தொகை. நற்றிணை நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகம் புறம் என்று இத்திரத்த 8 தொகை என்னும் பழம் பாடல் 8 தொகை நூல்களை சுட்டுகின்றது. இவற்றுள் பதிற்றுப்பத்தும் புறநானூறும் புறப்பொருள் பற்றிய நூல்களாகும். பரிபாடல் அகப்புற பாடல்களை கொண்ட நூல். எஞ்சியவை அகப்பொருள் நூல்கள் ஆகும். இவற்றுள் பதிற்றுப்பத்தும் புறநானூறும் புறப்பொருள் பற்றிய நூல்கள். பரிபாடல் அகப்புற பாடல்களை கொண்ட நூல். எஞ்சியவை அகப்பொருள் நூல்களாம். அகப்பொருள் பற்றிய நூல்களிலிருந்து பழந்தமிழ் மக்களின் அகவாழ்க்கை முறையினையும் புறப்பொருள் நூல்களிலிருந்து புறவாழ்க்கை முறையினையும் தெளிவாக காணலாம். மேலும் சங்ககால பாடல்கள் பலவும் பழந்தமிழ் இலக்கணமாகிய தொல்காப்பியத்திற்கு இலக்கியங்களாக திகழ்கின்றன. சங்ககால புலவர்கள் உள்ளுறை உவமை இறைச்சி என்னும் இலக்கிய உத்திகளை மிகச் சிறப்பாக கையாண்டுள்ளனர். இவை இரண்டையும் குறிப்பு பொருள் உத்தி என அழைக்கலாம். வெளிப்படையாக தெரியும் பொருளோடு பிறிதொரு பொருள் புலப்படுமாறு அமைப்பது உள்ளுறை உத்தியாகும். வெளிப்படையாக தெரியும் பொருளோடு பிறிதொரு பொருள் புலப்படுமாறு அமைப்பது உள்ளுறை உத்தியாகும். உள்ளுறை உவமையில் உவமையைச் சொன்ன அளவில் உவமிக்கப்படும் பொருள் புலப்படும். உவமிக்கப்படும் பொருள் வெளிப்படையாக இராது. உவமிக்கப்படும் பொருள் தெய்வம் ஒழிந்த கருப்பொருளாக இருத்தல் வேண்டும். உள்ளே மறைவாக படிந்து கிடக்கும் குறிப்பு பொருளை உவமை ஆற்றலால் வெளிப்படுத்துவதால் இதனை உள்ளுறை உவமை என்றனர். உள்ளே மறைவாக படிந்து கிடக்கும் குறிப்பு பொருளை உவமை ஆற்றலால் வெளிப்படுத்துவதால் இதனை உள்ளுறை உவமை என்றனர். கூறவந்த பொருள் வெளிப்படாது மறைவாக இருக்க அதனை உணர்த்த வேறொரு பொருள் வெளிப்படையாக நிற்குமாறு அமைக்கும் இலக்கிய உத்தியே இறைச்சியாகும். கூறவந்த பொருள் வெளிப்படாது மறைவாக இருக்க அதனை உணர்த்த வேறொரு பொருள் வெளிப்படையாக நிற்குமாறு அமைக்கும் இலக்கிய உத்தியே இறைச்சியாகும். இதுவும் தெய்வம் நீங்களாக உள்ள கருப்பொருளை வர்ணிக்கும் வர்ணனையில் குறிப்பு பொருளாக அமையும் தன்மை கொண்டது. இதுவரைக்கும் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக புறநானூறு. ஃபஸ்ட்டு தொகை நூல் புறநானூரில் இருந்து சில பகுதி கொடுத்துருக்காங்க. புறநானூறு
நூற்குறிப்பு புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 புறநானூறு. இந்நூலை புறப்பாட்டு எனவும் புறம் எனவும் வழங்குவர். வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிங்கை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை ஆகிய புறத்திணைகளுக்குரிய துறைப்பொருள்கள் அமைந்த 400 பாடல்களை இந்நூல் கொண்டுள்ளதால் புறநானூறு என்று பெயர் பெற்றது. இந்நூலின் கடவுள் வாழ்த்து பாடலை பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடியுள்ளார். இந்நூலின் கடவுள் வாழ்த்து பாடலை பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடியுள்ளார். இந்நூலை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர்கள் கிடைக்கவில்லை. இந்நூலின் பாடல்கள் பல்வேறு காலத்தில் வாழ்ந்த பல்வேறு புலவர்களால் பாடப்பட்டவை ஆகும். முடியுடைய மூவேந்தர்கள், சிற்றரசர்கள், அமைச்சர்கள், சேனை தலைவர்கள், வீரர்கள், கடையெழு வள்ளல்கள், கடைச்சங்க புலவர்கள் என பலருடைய வரலாற்று குறிப்புகளையும் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை முதலியவற்றையும் இந்நூலால் நன்கு அறியலாம். புறநானூற்றின் கண் 11 புறத்திணைகளும் 65 துறைகளும் எடுத்தாளப்பட்டுள்ளன. புறநானூற்றின் கண் 11 புறத்திணைகளும் 65 துறைகளும் எடுத்தாளப்பட்டுள்ளன. வெளிநாட்டவராகிய அறிஞர் ஜி.யு. போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல்களுள் இப்புறநானூறும் ஒன்றாகும். வெளிநாட்டவராகிய அறிஞர் ஜி.யு. போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல்களுள் இப்புறநானூறும் ஒன்றாகும். அவ்வறிஞர் புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை அவ்வப்போது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளார். தமிழின் உயரிய வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்டு விளங்குவது இந்நூல். அடுத்ததா பாடல் கொடுத்துருக்காங்க. பல்சான்றீரை பல்சான்றீரை கயன்முள் அன்ன நரைமுதிர் திரைகவுள் பயனின் மூப்பிற் பல்சான்றீரை கணிச்சிக் கூர்ம்படை கடுந்திறல் ஒருவன் பிணிக்கும் காலை இறங்குவீர் மாதோ நல்லது செய்தலாற்றீராயினும் அல்லது செய்தலோம்புமின் அதுதான் எல்லாரும் உவப்பதன்றியும் நல்லாற்றுப்படுவு நெறியுமாறதுவே. ஆசிரியர் நரிவெறு உத்தலையார். திணை பொதுவியல். துறை பொருண்மொழி காஞ்சி. திணை விளக்கம். வெற்றி முதல் பாடான் இறுதியாக தொல்காப்பியனார் கூறும் புறத்திணைகளுள் கூறப்படாத செய்திகளையும் அத்திணைகளுக்கு பொதுவான செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணையாகும். துறை விளக்கம். துறவியராகிய மெய்யுணர்ந்தோர் கண்ட பொருள் இதுவென அதன் இயல்பை உணர்த்தியது பொருண்மொழி காஞ்சி என்னும் துறையாகும். துறவியராகிய மெய்யுணர்ந்தோர் தாம் கண்ட பொருள் இதுவென அதன் இயல்பை உணர்த்தியது பொருண்மொழி காஞ்சி என்னும் துறையாகும். எரிந்திலங்கு சடைமுடி முனிவர் புரிந்து கண்ட பொருள்மொழி தன்று என்கிறது புறப்பொருள் வெண்பாமாலை. ஆசிரியர் குறிப்பு. நரிவெறு உத்தலையாரால் பாடப்பட்டோன் சேரமான் கருவூர் ஏறிய ஒள்வாட் கோப்பெருஞ்சேரல் இரும்பொறை ஆவான். நரிவெறு உத்தலையாரால் பாடப்பட்டோன் சேரமான் கருவூர் ஏறிய ஒள்வாட் கோப்பெருஞ்சேரல் இரும்பொறை ஆவான். இவர் இயற்றிய பாடல்கள் குறுந்தொகையிலும் திருவள்ளுவ மாலையிலும் உள்ளன. இவர் இயற்றிய பாடல்கள் குறுந்தொகையிலும் திருவள்ளுவ மாலையிலும் உள்ளன. அருஞ்சொற்பொருள். பல்சான்றீரை பலராகிய சான்றோரே. கயன்முள் மீன்முள். திரைகவுள் சுருக்கங்கள் உடைய கன்னம். கணிச்சி மழுவாயுதம். கூர்ம்படை கூரிய ஆயுதம். கடுந்திறல் கடுமையான வலிமை. ஒருவன் யமன். பிணிக்கும் கட்டிக்கொண்டு போகும். நல்லாறு நன்னெறி. ஆற்றீராயினும் இயலாதோராயினும்.
நெறியும் வலியும் ஓம்புமீன் தவிர்த்து விடுவீர். திரும்ப ஒரு தடவை பார்க்கலாம். பல்சான்றீரை பலராகிய சான்றோரே, கயன்முள் மீன்முள் திரைகவுள் சுருக்கங்களுடைய கன்னம், கணிச்சி மழுவாயுதம், கூர்ம்படை கூரிய ஆயுதம், கடுந்திரள் கடுமையான வலிமை, ஒருவன் யமன் பிணிக்கும் கட்டிக்கொண்டு போகும், நல்லாறு நன்னெறி, ஆற்றீராயினும் இயலாதோராயினும், நெறியும் வலியும் ஓம்புமீன் தவிர்த்து விடுவீர். பாவகை நேரிசை ஆசிரியப்பா. அடுத்து இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க. கயன்முள் ஆறாம் வேற்றுமை தொகை, திரைகவுள் வினைத்தொகை, கூர்ம்படை கடுந்திரள் இரண்டும் பண்புத்தொகை, கூர்ம்படை கடுந்திரள் பண்புத்தொகைகள், ஆற்றீர் முன்னிலை பன்மை எதிர்மறை வினைமுற்று, முன்னிலை பன்மை எதிர்மறை வினைமுற்று. அடுத்ததா அகநானூறு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன். அகம் கூட்டல் 4 கூட்டல் 100 அகநானூறு. 13 அடி சிறுமையும் 31 அடி பெருமையும் கொண்ட அகப்பொருள் சார்ந்த 400 அகவற்பாக்களால் தொகுக்கப்பெற்ற தொகை நூலாகும். 13 அடி சிறுமை, 31 அடி பெருமை. பல்வேறு காலங்களில் புலவர் பலரால் இயற்றப்பெற்று மதுரை ஒப்பூரிக்குடி கிழார் மகனார் உருத்திர சன்மரால் தொகுக்கப்பட்டது. பல்வேறு காலங்களில் புலவர் பலரால் இயற்றப்பெற்று மதுரை ஒப்பூரிக்குடி கிழார் மகனார் உருத்திர சன்மரால் தொகுக்கப்பட்டது. இந்நூலை தொகுப்பித்தவன் பாண்டியன் உக்கிர பெருவழுதி ஆவான். இந்நூலை தொகுப்பித்தவன் பாண்டியன் உக்கிர பெருவழுதி ஆவான். அகப்பொருள் நூல்கள் தமிழில் பல இருப்பினும் அகம் என்றே பெயரமைந்த பழந்தமிழ் இலக்கிய நூல் இது மட்டுமே ஆகும். இந்நூலுக்கு நெடுந்தொகை என்னும் பெயரும் உண்டு. இந்நூலுக்கு நெடுந்தொகை என்னும் பெயரும் உண்டு. அகநானூறு 3 பகுதிகளாக உள்ளது. முதல் 120 பாட்டுக்கள் களிற்றியானை நிறை எனப்படும். அடுத்த 180 பாட்டுக்கள் மணிமிடை பவளம் எனப்படும். கடைசி 100 பாட்டுக்கள் நித்திலகோவை எனப்படும். முதல் 120 களிற்றியானை நிறை, அடுத்த 180 மணிமிடை பவளம், கடைசி 100 பாட்டுக்கள் நித்திலகோவை எனப்படும். இந்நூலில் 1, 3 என ஒற்றைப்படை எண்களாக வருவன பாலைத்திணை பாடல்களாகவும், 2, 2, 8 என வருவன குறிஞ்சித்திணை பாடல்களாகவும், 4, 14 என வருவன முல்லைத்திணை பாடல்களாகவும், 6, 16 என வருவன மருதத்திணை பாடல்களாகவும், 10, 20 என வருவன நெய்தல் திணை பாடல்களாகவும் அமைத்து தொகுக்கப்பட்டுள்ளன. 1, 3 என ஒற்றைப்படை என வருவது பாலைத்திணை, 2, 8 குறிஞ்சித்திணை, 4, 14 முல்லைத்திணை, 6, 16 மருதம், 10, 20 நெய்தல் என தொகுக்கப்பட்டுள்ளது. முல்லை. அடுத்து பாடல் கொடுத்துருக்காங்க. முல்லை. பசைப்படு பச்சை நெய்த்தோய் தன்ன சேயுயர் சினைய மாற்றிரை பறவை பகலுறை முதுமரம் புலம்பப் போகி முகைவாய் திறந்த நகைவாய் முல்லை கடிமகள் கதுப்பின் நாரி கொடிமிசை வண்டினந் தவிர்க்கும் தண்பத காலை வரினும் வராராயினும் ஆண்டவர்க்கு இனிதுகொல் வாழி தோழி எனத்தன் பல்லிதழ் மலைக்கண் நல்லகம் சிவப்ப அருந்துயர் உடையல் அவலென விரும்பி பாணன் வந்தனன் தூதே நீயும் புல்லார் புரவி வல்விரைந்து பூட்டி நெடுந்தேர் ஊர்மதி வளவ முடிந்தன்று அம்மனாம் முன்னிய வினையே. பாடியவர் மதுரை மல்லனார். திணை முல்லை. துறை வினைமுற்றிய தலைமகன் தேர்ப்பாகற்கு சொல்லியது.
ஆசிரியர் குறிப்பு. இப்பாடலை இயற்றியவர் மதுரை மல்லனார் ஆவார். அவர் பெயரைத் தவிர வேறு எந்த செய்தியும் தெரியவில்லை. அறிஞ்சொற்பொருட்கள். பசை, ஒட்டும் பசை, ப்ராக்கெட்டில் ஈரம்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பச்சை, பச்சை தோல். பச்சை என்பதன் பொருள் தோல். நெய் தோய் தன்ன, எண்ணெயில் நனைத்து எடுத்தது போன்ற. மாச்சிறை பறவை, கரிய சிறகுகளை உடைய வௌவால். சேய் உயர், மிக உயர்ந்த. சினைய, கிளைகளை உடைய. முதுமரம், பழைய மரம். புலம்ப, தனித்திட. முகை, மொட்டு. முகைவாய் திறந்த, மொட்டவிழ்ந்த. முகைவாய் திறந்த, மொட்டு அவிழ்ந்த. நகைவாய் முல்லை, ஒளி பொருந்திய முல்லை மலர்கள். நகைவாய் முல்லை, ஒளி பொருந்திய முல்லை மலர்கள். கடிமகள், மணமகள். கதுப்பு, கூந்தல். தன்பதம், குளிர்பதம். மலைக்கண், குளிர்ந்த கண். நல்லகம், நல் உட்புறம், நல்ல உட்புறம். புல்லார், புல்லை நிரம்பத் தின்ற. புரவி, குதிரை. வளவ, தேர்ப்பாகனே. முன்னிய, கருதி வந்த. வினை, செயல். ஊர்மதி, செலுத்துவாயாக. வினை என்பதன் பொருள் செயல். ஊர்மதி என்பதன் பொருள் செலுத்துவாயாக. முடிவு. முடிவு. தோழி தன்பத காலை நம் காதலர் வரினும் வராராயினும் ஆண்டு அவருக்கு இனிதுகொள் என்று கூறி தன் கண் சிவப்ப அருந்துயர் உடையாள் நின் தலைவி என்று பாணன் தூது வந்தனன். வளவ, வினையும் முடிந்தன்று நீயும் தேர் விரைந்து ஊர்மதி. விளக்கம். வௌவாலானது தான் பகலில் தங்கியிருந்த மரத்தை தனியே வாடவிட்டு மாலையிலே பிரிந்து போய்விடும். அதுபோல தலைவன் தான் கூடியிருந்த இல்லை விட்டு பிரிந்து அதனை வருத்தமுறச் செய்தனன். முல்லை பூவும் வண்டினத்தை தன்னை விட்டு பிரிந்து செல்லாது தடுத்து கொண்டிருக்கும் காலத்து தலைவியானவள் முல்லை பூவும் வண்டினத்தை தன்னை விட்டு பிரிந்து செல்லாது தடுத்து கொண்டிருக்கும் காலத்து தலைவியானவள் தன் காதலனை பிரிந்துள்ளாள். ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாலை காலத்து தலைவன் வருகையை எதிர்பார்த்து தலைவி வீட்டில் தனித்து துயருடன் ஆற்றியிருக்கிறாள். அதனால் விரைந்து தேரை செலுத்துக என்றான். அடுத்ததா இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க. உயர் சினை, வினைத்தொகை. சிறைப்பறவை, இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. பகலுரை, ஏழாம் வேற்றுமை தொகை. முதுமரம், பண்புத்தொகை. கடிமகள், உரிச்சொல் தொடர். தன்பதம், தன்பதம், நல்லகம், அருந்துயர், நெடுந்தேர். இதெல்லாம் பண்புத் தொகைகள். தன்பதம், நல்லகம், அருந்துயர், நெடுந்தேர். இதெல்லாம் பண்புத் தொகைகள். புல்லார், இரண்டாம் வேற்றுமை தொகை. வல்விரைந்து, ஒரு பொருட் பன்மொழி. ஊர்மதி, முன்னிலை ஒருமை வினைமுற்று. ரிமைனிங் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.